Hello students, welcome to English channel. Today we are going to see the third supplementary reader, The Hour of Truth, written by Percival Wilde. Let's start with warm up. We judge people around us based on their qualities and actions. We brand some people as good and some bad. நம்மை சுற்றியுள்ளவர்களின் குணங்கள் மற்றும் செயல்களின் அடிப்படையில்தான் நாம் சிலரை நல்லவர்கள் என்றும் சிலரை மோசமானவர்கள் என்றும் தீர்மானிக்கின்றோம். What qualities do you think characterize a gentleman? Some of them may be merely external and some others internal. ஒரு பண்புள்ள மனிதனுக்கு என்ன குவாலிட்டிஸ் தேவை அப்படின்னா ஒன்று எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெல் ட்ரெஸ்டு, ஆட்டிடியூடு அண்ட் அப்ரோச். அல்லது இன்டர்னல் குவாலிட்டிஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காசியஸ், ஸ்மைலிங் அண்டு கைண்ட் ஹார்ட்டட். When we see a few coins scattered on the ground, we would probably pick them up on the sly or walk away ignoring them. What if it was an envelope full of 2000 bills? How are people likely to react in such a situation? Discuss with your partner and share your views. ஒரு சில காயின்ஸை தரையில் சிதறி கிடக்கிறத பார்க்கும்போது நம்ம அதை எடுத்துக்கணும் தோணும் அல்லது அதை விட்டுடணும்னு தோணும். இதுவே ஒரு 2000 நோட்டோட ஒரு பர்ஸு கீழே கிடக்கும்போது அத்தகைய சூழ்நிலையில் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதை உங்கள் பார்ட்னரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது ஒரு ஜோக்கர் பிக்சர். ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவருடைய எக்ஸ்டர்னல் குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்லியாக தோணும். அதுவே இவருடைய இன்டர்னல் குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட இவர் இருப்பார். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இதை கொடுத்துருக்குறாங்க. பிஃபோர் கோயிங் டு த டாபிக், ஸ்டார்ட் வித் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். Percival Wilde, 1887 to 1953, was an American author and playwright. He wrote novels, short stories and one-act plays. இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் மற்றும் நாடக ஆசிரியர். இவர் நாவல்ஸ் எழுதியிருக்கிறாரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாரு, ஒன்-ஆக்ட் பிளேஸ் எழுதியிருக்காரு. He also authored a textbook on the theatre art. அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஆர்ட்ஸை பற்றி ஒரு டெக்ஸ்ட் புக் எழுதியிருக்கிறாரு. Native to New York City, Wilde graduated from Columbia University in 1906 and worked for a time as a banker. இவருடைய நேட்டிவ் பிளேஸ் நியூயார்க் சிட்டிங்கிறனால அங்கே இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அவர் 1906 கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அதே டைமில் அவர் பேங்க்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. He began writing plays in 1912. 1912 தான் அவர் பிளேஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. Wilde's plays were especially popular in the Little Theatre Movements. லிட்டில் தியேட்டர் மூமெண்ட்ஸில் அவருடைய பிளேஸ் எல்லாமே பாப்புலராக இருந்திருக்குது. Percival Wilde chose to portray the values of life in his life, throwing light on specific trait of an individual. அவரது நாடகங்கள் வாழ்வின் அருமையை இலக்கிய நயத்துடனும் கலை நயத்துடனும் சொல்லக்கூடியவர்களாய் இருந்தன. தனிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் குணச்சித்திரமாய் வடிவமைக்கப்பட்டு தனிக்கவனம் செலுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கும். His one-night play, The Hour of Truth, is a testimony to his craftsmanship where the three classic units of time, place and actions are observed. The Hour of Truth என்னும் அவரது ஒன்-நைட் பிளே அவரது இலக்கிய நயம், கலைநயத்திற்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். அதில் நேரம், இடம் மற்றும் நடிப்பு இந்த மூன்று திறன்களும் எல்லோராலும் உணரப்பட்டு பேசப்பட்டன. The climax of the play develops rapidly and ends with a pleasant surprise. இந்த நாடகத்தின் உச்சகட்டமானது இயல்பாக உருவாகி எல்லோரும் மகிழக்கூடிய ஒரு ஆச்சரியமான முடிவாக இருந்தது. Let's see the story. Here is a play which describes a situation where the honesty and uprightness of the protagonist is put to a critical test. இந்த கதையானது நேர்மையான மற்றும் சரியான பாதையில் செல்லும் நாடகத்தின் முக்கிய கதாநாயகன் ஒரு மோசமான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வதை எடுத்துரைக்கிறது. He is compelled by his family members to compromise on his ethical principles. Let's
find out how he is saved from that crisis. அவனுடைய குடும்ப நபர்கள் அவரை தன்னுடைய கோட்பாட்டிலிருந்து கட்டாயம் மாறும்படி சமரசம் செய்கின்றனர். அவர் அந்த நெருக்கடியிலிருந்து எப்படி காப்பாற்றப்பட்டார் என்பதை நாம் இக்கதையில் காண்போம். Characters of this play: Robert Baldwin, the protagonist of this story and also a good family man and a personal secretary to Mr. Gresham. மிஸ்டர் கிரஷம் வந்து யார் அப்படின்னா ஒரு பேங்க்குடைய பிரசிடெண்ட். அவர்கிட்ட தான் இவர் பர்சனல் செக்ரட்டரியாக வேலை செய்கிறாரு. மார்த்தா அவருடைய ஒய்ஃப், ஜான் அவருடைய சன், ஈவ் அவருடைய டாட்டர். மிஸ்டர் மார்ஷல் வந்து ஒரு பேங்க்குடைய பிரசிடெண்ட். நெக்ஸ்ட், let's see the story. It is rather a hot and sultry Sunday afternoon, and the sun overhead and the baked clay underfoot are merciless. இந்த ஸ்டோரி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு சண்டே ஆஃப்டர்நூனில் ஒரு கொளுத்துற வெயிலில் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய தரையில் கால் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடம் வந்து ரொம்ப சூடாக இருந்து ஒரு கருணே இல்லாத அளவுக்கு ஒரு வெயில் அடிக்குது. In the distance, lowering clouds give promise of coming relief. அந்த clouds வந்து சூரியனை மறைக்கிறப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்குது. And at the parlor window of a trim little cottage, the Baldwin's family is anxiously awaiting the return of its head. இந்த இடத்துல ஹெட் யார் அப்படின்னா ராபர்ட் பால்வின். அவங்க ஃபேமிலியே ராபர்ட் பால்வின் வர்றதை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. ஜான் பால்வின்ஸ் சன், an average young man of 27, is smoking a pipe as philosophically as if this day were no bit more momentous than any other. ஜான் வந்து பால்வினோட சன். அவருக்கு ஏஜ் வந்து 27. அவர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நாள் அமையாது அப்படின்னு சொல்லி ஃபிலாசபிக்கலாக சொல்லிட்டு இருக்காரு. பட் மார்த்தா ஹிஸ் ஒய்ஃப் ஹேஸ் மேட் லிட்டில் ப்ராக்ரஸ் இன் த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் and Eve, Baldwin's daughter, takes no pains to conceal her nervousness. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவராக அவனுடைய ஒய்ஃப் எந்த வித ஒர்க்கும் செய்யலை. அதே மாதிரி பால்வினுடைய டாட்டர் ஈவ் அவங்களோட நெர்வஸ்னஸ் குறைக்கிறதுக்கு எந்த வித ஒரு வேலையும் எடுத்துக்கல. There is a tense pause. It seems as if none of them likes to break the silence. அவங்களோட சைலன்ஸை குறைக்கிறதுக்கு எந்த வித சூழ்நிலையும் அமையலை. For the 10th time in 10 minutes, Eve goes to the window and looks along the sultry road. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஈவ் போய் ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருக்கிறாங்க, அவர் அப்பா வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. த சீன் அட் பால்வின்ஸ் வீட்டில் இந்த சீன் ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் டைம் ஹி வாஸ் ஹோம். ஹி இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பால்வினை. இந்த டைமில் பால்வின் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மார்த்தா. ஈவ், எஸ் மதர், ஐ டூ ஹோப் ஹி ஹேசன்ட் ஃபர்கட்டன் ஹிஸ் அம்ப்ரெல்லா. ஹி ஹேஸ் சச் எ ஹேபிட் ஆஃப் லீவிங் இட் பிஹைண்ட் ஹிம். நான் நம்புகிறேன் அவர் வந்து கொடையை மறந்து வச்சுட்டு வந்திருக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து கொடையை பின்னால் வச்சுருக்கிற பழக்கம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவ், எஸ் மதர். மார்த்தா, இட் மைட் ரெயின், டோன்ட் யூ திங்க் ஸோ ஈவ். இன்றைக்கி மழை வரும்னு நினைக்கிறேன், நீ அப்படி நினைக்கலையா ஈவ் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்குறாங்க. ஈவ், ஆஃப்டர் எ பாஸ், மதர், தெர் இஸ் நோ ஆன்சர். மதர், மிஸ்ஸஸ் பால்ட்வின் டர்ன்ஸ் ஸ்லோலி. வாட் டஸ் மிஸ்டர் கிரசம் வாண்ட் வித் ஹிம். இந்த இடத்துல ஹிம் யார் அப்படின்னா அவருடைய ஃபாதர் பால்வின். ஹி ஹேஸ் டன் எனிதிங் ராங். நம்ம அப்பாட்டிருந்து அவருக்கு என்ன வேணுமா, ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. மார்த்தா ப்ரௌட்லி, யுவர் ஃபாதர் நோ யூ. அப்பாவா? இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒய் டிட் மிஸ்டர் கிரசம் சென்ட் ஃபார் ஹிம். அப்படியே வந்து கிரசம் நம்ம அப்பா வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேட்குறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். மார்த்தா அண்ட் யூ ஹியர் த கிரசம் ஹேட் பீன் அரஸ்டட் ஆன் suspicion of committing a fraud in his bank. They are angry and shocked at the news. கிரஷம் வந்து ஒரு ஃப்ராட் பண்ணதுக்காக அவரை வந்து சஸ்பீஷனுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை கேட்டோன்னே அவங்க ஆங்கிரியும் ஆகிறாங்க, ஷாக் ஆகிறாங்க. மார்த்தா, he wanted to talk to him. he இடத்துல யாரை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா
கிரஷம், ஹிம் வந்து பால்வின். கிரஷம் வந்து பால்வின்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா சொல்கிறாங்க. யூ வாட் அபவுட் மிஸ்டர் கிரஷம் ஹேஸ் பீன் அரெஸ்டட். தே ஆர் கோயிங் டு ட்ரை ஹிம் டுமாரோ. வாட் கேன் ஹி வாண்ட் வித் ஃபாதர். அவரே நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி நாளைக்கு கூப்பிட்டு போக போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம அப்பாட்ட அவர்கிட்ட என்ன பேசணுமாம்மா, என்ன வேணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யுவர் ஃபாதர் வில் ஹாவ் டு கிவ் எவிடன்ஸ். உங்கள் அப்பா தான் அவருக்கு வந்து எவிடன்ஸாக இருக்கிறாரு. பட் ஹீ இஸ் கோயிங் டு கிவ் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் மிஸ்டர் கிரஷம். ஒய் ஷுட் மிஸ்டர் கிரஷம் வாண்ட் டு see him. நம்ம அப்பாவே அவருக்கு வந்து அகேன்ஸ்டாக எவிடன்ஸாக இருக்கிறாரு, அப்புறையா வந்து கிரஷம் கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ டோன்ட் நோ யூ. யூ நோ யுவர் ஃபாதர் டசன்ட் சே மச் அபவுட் ஹிஸ் பிஸ்னஸ் அஃபேர்ஸ். சி பாஸ். I don't know there was anything wrong with the bank until I saw it in the papers. Your father wouldn't tell me to draw my money out. He thought it was not loyal to Mr. Gresham. You notes. I did it of my own accord against his wishes when I suspected. எனக்கு தெரியாது ஈவ், உன்னுடைய அப்பாவுடைய வியாபார தொடர்பான விஷயங்களை பற்றி அதிகமாக பேச மாட்டார் என்பது உனக்கு தெரியும். நான் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே அந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய அப்பா என்னுடைய பணத்தை எடுக்கும்போது கூட அவர் வந்து நீயே எடுத்துக்கன்னு தான் சொல்லுவாரே தவிர என்னையே அவரே எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அவரை வந்து அந்த இடத்துல சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவரே நீயே வந்து எடுத்துக்கன்னு சொல்லுவார். ஸோ அதனால் நான் அவர் விருப்பத்துக்கு மாறாக எந்த விஷயமும் நான் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் எ பாஸ்ட் டூ யூ திங்க் தட் ஃபாதர் ஹேட் எனி திங் டு டூ வித் ஷி டஸ் நாட் லைக் டு சே இட். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உன்னுடைய அப்பா அதை கொண்டு ஏதாவது செய்யவிருந்தார் என்று நீ நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லி மார்த்தா கேட்குறாங்க. யூ பட் டிட் ஹீ நாட் நோ வாட் வாஸ் கோயிங் ஆன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் எ பாஸ் ஈவ் ஐ டோன்ட் பிலீவ் யுவர் ஃபாதர் எவர் டிட் எ ராங் திங் இன் ஹிஸ் லைஃப். அவர் லைஃப்பில் எந்தவித ராங்கான விஷயமும் பண்ண மாட்டார் அப்படின்னு எனக்கு தெரியும். நாட் இஃப் ஹி நியூ இட் வாஸ் ராங். ஹி ஃபவுண்ட் அவுட் பை ஆக்சிடெண்ட் வாட் கிரஷம் வாஸ் டூயிங். எதிர்பாராத விதமாக ஏதோ நடந்திருக்குது, அதாவது கிரஷம் பண்ணியிருக்காரு, அதை அவர் பார்த்துருக்காரு, அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஹவு டு யூ நோ தட். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஈவ் கேட்குறாங்க. மார்த்தா ஐ டோன்ட் நோ இட், ஐ சஸ்பெக்ட் இட் சம்திங் ஹீ செட். அதாவது அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு, அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. யூ சி ஈவ் ஹீ கேனாட் ஹேவ் டன் எனி திங் ராங். தே ஹேவன்ட் இண்டிக்டட் ஹிம். ஸோ அவர் வந்து எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அதனால் அவரை குற்றம் யாரும் சொல்ல மாட்டாங்க. Eve slowly no, they didn't indict him because they want him to testify against him. இந்த இடத்துல யார் அப்படின்னா பால்வின். ஏன்னா அவரையே வந்து அக்யூஸ்ட்னு சொன்னாங்க அப்படின்னா அவரையே வந்து எவிடன்ஸுக்கு கூப்பிட்றாங்க. யாருக்கு அகேன்ஸ்டாக, கிரஷம்க்கு அகேன்ஸ்டாக ஏன் எவிடன்ஸ் கூப்பிட்றாங்க, அதுலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு. அதான் கீழே சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் கிரஷம் தட்ஸ் லிட்டில் கன்சோலேஷன் மதர். அதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் என்டர்ஸ். இப்போ தான் பால்வினோட சன் ஜான் வந்து என்டர் ஆகிறாரு. லுக் ஹியர் மதர், வாட் டஸ் கிரஷம் வாண்ட் வித் த கவர்னர். கவர்னர்கிட்ட கிரஷம்க்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈவ் ஐ ஹேவ் ஜஸ்ட் பீன் ஆஸ்கிங் தட். நான் அதை பற்றி தான் கேட்டுருக்கிறேன் அப்படின்னு ஈவ் சொல்கிறாங்க. மார்த்தா ஐ டோன்ட் நோ ஜான். ஜான் அதை பற்றி எனக்கு தெரியலைங்கிறாங்க. டிட் நாட் யூ ஆஸ்க் ஹிம். அவள்கிட்ட கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எஸ் ஐ ஆஸ்க்டு ஹிம். ஹி டிடன்ட் சே. John anxiously, I don't think he knew himself. Yes, I asked him. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எதுவுமே சொல்ல. Anxiously means eagerly. I don't think he knew himself. அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் ஆனால் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. After an instant's thought, I was talking to the assistant cashier yesterday. ஒரு கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிவிட்டு ஜான் என்ன சொல்கிறா அப்படின்னா, நேற்று நான் வந்து அசிஸ்டன்ட் கேஷியரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஈவ் என்ன சொல்கிறான்னா, எஸ் டொனோவன். ஐ சா ஹிம் அப் அட் த அத்லெட்டிக் கிளப். நான் வந்து அவர் அத்லெட்டிக் கிளப்பில் பார்த்தேன். ஹீ செட் தட் நோபடி ஹேட் எனி ஐடியா தட் தேர் வாஸ் எனி திங் ராங் அன்டில் த
கிராஷ் கேம். அந்த ஆக்ஷன் நடக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. டொனோவன் ஹேட் பீன் ஒர்க் தேர் 8 years. 8 yearsஸாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஹி தாட் he was taken care of for the rest of his life. அவர் லைஃப் லாங்க்கு இந்த ஒர்க் என்னை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தார். he had got married on the strength of it. அது இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் தான் அவர் மேரேஜும் பண்ணிட்டாரு. and then one morning there was a sign up on the door. it was like a bolt but of a clear sky. bolt out of a clear sky அப்படின்னா it happened completely அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் வந்து என் டோருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஆஃப்டர் கிரசம் arrest, Eve and Martha get the news that Donovan, another employee of the bank, has also lost his job. அவர் வந்து கிரசம் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டதை சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து வேலையை இழந்துட்டார். and father, he say the governor must have known. டொனோவன் சொன்னார். ஹீ இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணோம்னா டொனோவன். கவர்னருக்கு தெரிஞ்சிருக்கும். he will swear nobody else did. மற்ற யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னார். you see, father was closer to கிரசம் than anyone else. எல்லாத்த விட கிரசம்க்கு யார் க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா ஃபாதர் தான். that puts him in a nice position, doesn't it? அதுதான் அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல வச்சுருந்தது இல்லையா? வாட் டு யூ மீன் ஜான்? என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபாதர் இஸ் ஒன்லி விட்னஸ் அகேன் ஜான் கிரசம் அண்ட் மீ நேம்டு ஆஃப்டர் ஹிம் ஜான் கிரசம் பால்வின் அட் யுவர் சர்வீஸ். ஸோ ஃபாதர் தான் வந்து ஜான் கிரசமுக்கு அகேன்ஸ்டான ஒரு விட்னஸ். அதுவும் இல்லாமல் என் பேரை வந்து அவர் பேர் தான் வச்சுருக்கிறாரு. அவருடைய முழு நேம் என்ன அப்படின்னா ஜான் கிரசம் பால்வின். யுவர் ஃபாதர் வில் டூ ஹிஸ் டியூட்டி ஜான் நோ மேட்டர் வாட் கம்ஸ் ஆஃப் இட். அவர் வந்து அவருடைய ஒர்க்கை கரெக்டாக செய்வார். அதனால் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்லி, ஐ நோ இட் அண்ட் ஐ எம் நாட் ஷுர் பட் வாட் இஸ் ரைட். தே லுக் அட் ஹிம் என்கொயரிங்லி. தேர் இஸ் ஜான் கிரசம், grown rich in 20 years, and the governor begging along as his secretary at $60 a week. உடனே எனக்கு தெரியும், அது சரி என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியல. இருவரும் அவனை ஏதோ கேள்வி கேட்டதைப் போல் பார்த்தனர். 20 வருடத்தில் பணக்காரரான ஜான் கிரசம் இருக்கிறார் மற்றும் அவருக்கு செயலராக இருந்த நம் ஃபாதர் வாரம் $60 பெறுகிறார். யுவர் ஃபாதர் நெவர் கம்ப்ளைண்ட். உங்கள் அப்பா வந்து அதுக்காக வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணதில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான், நோ, தட்ஸ் ஜஸ்ட் த பிட்டி ஆஃப் இட். இல்லை, இது வந்து அவர் மேலே இருக்கிற ஒரு இறக்கத்தினால இருக்கலாம். ஹீ டிடன்ட் கம்ப்ளைண்ட், அதனால தான் அவர் சொல்லலை. வெல், ஹீ வில் ஹேவ் ஹிஸ் சான்ஸ் டுமாரோ. அவருக்கு நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஹீ வில் கோ ஆன் த ஸ்டாண்ட் and when he is thought, they will put John Gresham where he won't be able to hurt anybody for a while. நாளைக்கு அவரை போய் அங்கே நிற்க வச்சோம் அப்படின்னா இனிமேல் யாருமே அவரை ஹர்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு அவர் போயிடுவார். wasn't satisfied with underpaying his employees, had to rob his depositors, serves him jolly well right. வாட்ஸ் சாட்டிஸ்ஃபை வித் அண்டர் பேயிங். அதாவது குறைஞ்ச சம்பளம் கொடுத்து சாட்டிஸ்ஃபை ஆனார் இல்லையா ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு. ஹி ஹேட் டு ரப் டெபாசிட்டர் வந்து திருட்டினார் இல்லையா, அதுக்காக நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் அவர் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் த கிளிக் ஆஃப் த லாக்கி அவுட் சைடு, யூ மீன்ஸ் ஃபார் த டோர். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது லாக்கி வந்து லாக் ஆகிற சவுண்டு கேட்குது. பால்வின் வாஸ் என்ட்ரி.